பேரும் அதுக்கு ஒப்புக்கொண்டு சரி அறுக்க ரெடி, நான் வந்து அறுபட ரெடி என்று வந்த பொழுது அவரை கீழே கிடத்திய பொழுது நாதையினாக ஐயா இப்ராஹிமை என்று உடனே கூப்பிட்டு விட்டோம். இப்ராஹிம் நினைஞ்சோம் உடனே கூப்பிட்டோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது வரைக்கும் நிப்பாட்டிக்கிறோம். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இதுக்கு ஒரு கதை போனாங்களா, கத்தியை தீட்டினாங்களாம். தீட்டி அருந்து அர்த்தம் கீழே தள்ளணும்னு நல்லா கூப்பிட்டான். அறுக்கலாம் அப்படி கஷ்டமெல்லாம் கொடுக்கல. தந்தைக்கு போய் அப்படியான ஒண்ணெல்லாம் கொடுக்கவே இல்லை. அறுக்கன்னு சொல்லி கீழே போட்டவனே இப்ராஹிமே நிறுத்து அப்படின்னு உடனே சொல்லிவிட்டான். இவங்க என்ன செய்யறாங்க? கத்தியை கூர்மையா தீட்டினாங்களாம். அடுத்த அறுக்கலையா கோவத்தில் ஒரு பாறை அது ரெண்டா போச்சான். அவ்வளவு கூர்மையான கத்தியான். பாறையில் ஒரு போட்டாலும் ரெண்டா போச்சான். மரம் தீட்டிட்டு வந்தாராம், மரம் அறுத்தாராம், அறுந்து அறுத்தாராம், கண்ணை கட்டிக்கிறங்க தந்தை ஏண்டாராம், ரத்தம் செஞ்சிருந்தாராம், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எங்க இருக்குதா? ஒண்ணு கிடையாது. என்ன இருக்குது? அவரை கீழே கிடத்திய உடனேயே நாதை நாகு ஐயா இப்ராஹிமை என்று நாம் அழைத்து கனவை மெய்ப்படுத்தி விட்டீர். இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், இப்படித்தான் நன்மை செய்தவர்களுக்கு நாம் வந்து கூலி தருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த கனவை வந்து தன்னுடைய அங்கி இருக்கிறான்ல, வகின்னு எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, கனவு கண்டதுக்கு அப்படி செய்வியா நீ? அப்படி அல்லாஹ் கேட்டிருக்கானே. அல்லாஹ் என்ன செய்ய பாராட்டுறான். அது சத்தத்தருயா, கனவை மெய்ப்படுத்தி விட்டீர், இது நல்ல காரியம். இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், நல்லது செய்யறவர்களுக்கு இப்படிதான் நம்ம கூலி கொடுப்போம்னு சொன்னா இவர் செஞ்ச நல்லது. அப்ப வந்து வஹீன்னு விளங்குது. வஹியா இருக்க போயிட்டா இப்படி எல்லாம் சொல்றான். வஹியா இல்லன்னா கனவுல பார்த்ததுக்காக யாரும் அப்படி பண்ணுவாங்களா? என்ன வேலையை பண்ண பார்த்த நீ அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லல, அது சிலாகிக்கிறான். அது மாத்திரம் இல்லாம அடுத்து சொல்றான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், சோதனையிலேயே பெரிய சோதனை இதுதான். இதான பெரிய சோதனை, யோசிச்சு பாருங்க. இதுக்கு நிகர ஒரு சோதனை சொல்லுங்க உலகத்துல. உங்க பிள்ளைங்க அருங்கன்னு சொல்றதுக்கு மிஞ்சின ஒரு சோதனை இருக்குதா? உலகத்திலேயே நீஞ்சாவுன்றது கூட பெரிய சோதனையா இருக்காது. உன் பிள்ளைய கொண்டு யாரும் வயசான காலத்தில் ஒரு கொடுத்துப்பட்டு கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு அந்த பிள்ளை போட்டு அறுத்து துண்டாக்குன்னா அதான் சோதனை. அது ஜெயிச்சல் அவர். அப்ப சோதனைக்கு தான் எல்லாம் கொடுத்தாங்கிறான். எதுக்கு கொடுக்கல? இந்த நரபலிக்காக இல்ல. ஆனால் நரபலியை ஒழிப்பதற்கும் அதுல வழி இருக்கிறது. அதுல இருந்து ஒரு பாடம் அதுல இருந்து இருக்கிறது தவிர அல்லாஹ் கொடுத்து சோதனைக்கு தான். சரி, மிகப்பெரிய ஒரு பலிப்பிராணியை அவருக்கு பகரமாக நம்ம கொடுத்தோம். தரக்குனா அலைஹி பில்லாஹிரீன், பின்வரக்கூடிய மக்களுக்கு அதை வழிமுறையாக விட்டு வைத்தோம். நம்மளும் தான் செய்யறோம். இப்ராஹிம் நபி செஞ்சதுனாலதான் குர்பானி கொடுக்கிறது குர்ஆன்லயே இருக்குது, ஹதீஸ்ல மட்டும் இல்ல. குர்ஆன்ல என்ன செய்யறான்? அவருக்கு கொடுத்தோம், அது ஆகிரீன்களுக்கு பிந்தி வரக்கூடிய மக்களுக்காக அதை விட்டு வைத்திருக்கிறோம், நீங்களும் செய்யணும், நீங்கள் இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சலாமுன் அலா இப்ராஹிம் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், நன்மை செய்வோருக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம். இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், அவர் நமது மூமினான அடியார்களில் ஒருவராக இருக்கிறார். அதுக்கடுத்து பஷர்னாஹு பி இஸ்ஹாக், அதுக்கப்புறம் இஸ்ஹாக்கை பற்றி நம்ம நற்செய்தி சொன்னோம். நபியும் மின சாலிஹீன், நல்லோராகிய நபியாகிய இஸ்ஹாக்கை பற்றி நற்செய்தி சொன்னோம். 112 முடியுது. அப்ப அது இஸ்மாயில் தான் வழங்கி போச்சு. அது இதுவரைக்கும் வந்தாங்க அங்க முடிச்சுட்டா கூட இதுவரைக்கும் வந்தது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த குழந்தை முதல் குழந்தை இருக்க அது முதல்ல இப்ராஹிம் அல்லாஹ் கொடுத்து விட்டான். இப்ராஹிம இஸ்மாயில கொடுத்துட்டான். அது அறுக்க போய் அது தவிர்க்கப்பட்டு ஆடெல்லாம் அறுத்த பிறகு அதுக்கு பரிசாகத்தான் இஸ்ஹாக் இரண்டாவது பிள்ளை. இஸ்ஹாக் வந்து கிட்டத்தட்ட 15 வயசு இளையவரா இருப்பார். எப்படி பார்த்தாங்க, நடமாடுகிற வயசுன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு 10-15 வயசு. அப்ப இப்ப இஸ்மாயில் நபி பிறந்து 15 வயசுக்கு பிறகுதான் இந்த அறுத்து பலியிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி அந்த நடந்த பிறகுதான் அவருக்கு இஸ்ஹாக்க கொடுத்தவங்க. ஃபர்ஸ்ட் என்ன வந்துருச்சு ஆரம்பமே, பஷர்னாஹு குலாமின் ஹலீம், பொறுமையான ஒரு குழந்தையை அவருக்கு நற்செய்தி கூறினோம் அல்லாஹ் சொல்லிட்டு, அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை நடமாடுற வயசு அடைஞ்ச பிறகு இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஸ்ஹாக்க கொடுத்தோம்னு தெளிவான வார்த்தைகளால் வருகிறது. அறுத்து பலியிட முயற்சி பண்ணவர் யாருதான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு வசனம் சொன்னோம் இல்லையா, 11:71 இஸ்ஹாக்க பத்தி நற்செய்தி சொல்லும் பொழுது சேர்த்து அல்லாஹ் எதுவும் சேர்த்துறான். பஷர்னாஹு பி இஸ்ஹாக்க வமிவராய் இஸ்ஹாக்க யாக்கூப், இஸ்ஹாக்கை பற்றியும் நற்செய்தி சொன்னோம். இஸ்ஹாக்கு பிந்தி யாக்கூப் பிறக்க போற செய்தியும் சேர்த்து சொல்லிட்டோம். அப்படின்னா அவர் அறுக்கப்பட மாட்டார் தெரிஞ்ச பிறகு போய் பரிச்சை வச்சா என்ன பெரிய விஷயம்? யாரு வேணா அறுத்துட்டு போயிடலாமே. நமக்குள்ள மௌத்தா போக மாட்டான்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு போய் அறுன்னு சொன்னா நம்ம நல்லா அறுப்போமே. அல்லாஹ் கேரண்டி கொடுத்தாங்கன்னா அது அறுக்கப்பட முடியாது, அல்லா போய் காப்பாற்றுவான், கேரண்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு வந்துடும். இப்ராஹிம் நபியை கொச்சப்படுத்துற மாதிரி போயிடும். அதனால அறுத்து பலியிடுவதற்காக வேண்டிய மகன் இஸ்மாயில தான் அவர்கள் வந்து அந்த கனவுல கண்டதும் அதை முயற்சி பண்ணது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம்.
இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து இதுதான், இதுக்கு பெரிய கதைகள்லாம் ஜோடிப்பாங்க, எக்கச்சக்கமான கதைகள்லாம் ஜோடிச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. ஹாஜராமா அழுதாங்க போனாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. அந்த அம்மா அப்படி அழுகுற அம்மாவா? அல்லாதான் உங்களை ஏவி இருக்கிறானான்னு கேட்டு பேசாம இருந்துட்டாங்களங்க. தனியா காட்டுல விட்டுட்டு போகும்போது அல்லாதான் உங்களை இப்படி உத்தரவு போட்டிருக்கான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சரி அப்ப நீங்க போயிட்டு போயிட்டு அல்ல எங்களை கைவிட மாட்டான் அப்படியான ஒரு அம்மா அவங்க ஹாஜர் அம்மா. அதனால அப்படிலாம் அதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டது. இதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட அஹ்மது என்ற நூல்ல 2658வது ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, அந்த சைத்தான கல்லறிகிறாங்க இல்லையா, இப்போ அதுவும் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுதான். ஹஜ்ஜிக்கு போறவர்கள் நம்ம சைத்தான பாக்குறதுதான் இல்ல. அந்த இடத்தில் இப்ராஹிம் நபி சைத்தானை விரட்டுறதுக்காக வேண்டி கல்லை எறிந்தாரு. நாமளும் அந்த இடத்துல எறிவதன் மூலமாக எங்களை வழிகெடுக்க சைத்தான் வந்தால் நாங்க அவனை விரட்டுவோம், அவனை கட்டுப்பட மாட்டோம், இப்ராஹிம் நபி மாதிரி உறுதியா நிற்போம் அப்படிங்கிற ஒரு மன வலிமையை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் அதை அல்லாஹ் சொல்றானே தவிர சைத்தானுக்கு உள்ள கோயிலாது அது கிடையாது. சைத்தான் அங்கதான் குடியிருக்கிறான், அங்க கிடையாது. சைத்தான் எல்லா இடத்துல இருக்கான், நம்ம இதயத்துக்குள்ள ஊடுருவி இருக்கிறான். அதான் சைத்தானுடைய இடம். சைத்தான் அல்லது வசுவிசுபி சுதூரின்னாஸ், மனித இதயங்களிலே எல்லாம் ஊடுருவி தீய எண்ணங்களை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால அங்க சைத்தானுக்கான இடத்துக்கு நம்ம செய்யல. எதுக்கு செய்யறோம்? இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையோட சம்பந்தம் இருக்குது. எப்படின்னு கேட்டா, அந்த 3 இடம் இருக்குல்ல, ஜம்ரத்துல் ஊலா, உஸ்தா, அகபான்னு சொல்லி முதல் கல்லறிய இடம், 2வது இடம், நடு இடம், 3வது இடம், 3 இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல இப்ப அடையாளத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, தூணு மாதிரி நட்டு வச்சிருப்பாங்க. இடம் கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தூணு மாதிரி நட்டு வச்சிருப்பாங்க. தூணு மாதிரி நட்டு வச்சா கூட தூண்ல முட்டி செத்து போய் வாங்குறதுக்காக வேண்டி அந்த கல்லுகள்லாம் குவிகிறதுக்காக வேண்டி ஒரு கிணறு மாதிரி ரவுண்டு கட்டி கிட்ட நெருங்காம இல்ல அது கிட்ட போய் குத்துவாங்க. அதான் சைத்தான் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்வாண்டா, அது சைத்தான்லாம் கிடையாது. இப்ராஹிம் நபி காலத்துல கல்லும் கிடையாது. நம்ம மக்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு இப்படி வச்சிருக்காங்க. பின்னாடி அரசாங்கங்கள் என்ன பண்ணிருக்குன்னா, வெறும் இடமா தான் இருந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல. அந்த இடம் எதுன்னு தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தூணை கட்டினாங்க. தூண்ல போய் முட்டிக்கிட்டு குத்துறது, செல்ப கட்டி அடிக்கிறது, தூண்ல போய் அதான் சைத்தான் ஒரு நினைச்சுக்கிட்டு. அப்புறம் பார்த்தாங்க கிட்டிய நெருங்க விடாம கொஞ்சம் தூரத்துல கல்லு வேற குவிஞ்சு போயிடுதா, அதுக்காண்டி ரவுண்டு கிணறு மாதிரி ஒரு ரவுண்டு கட்டி அது இவ்வளவு தூரத்துல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி 3 இடம் இருக்கு. இந்த 3 இடம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படித்தான் அப்ப இருந்து நினைச்சுக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி இல்ல, இப்ராஹிம் நபி காலத்துல இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த 3 இடம் எதுவும் தெரியுமே தவிர இந்த கிணறோ அந்த தூணோ எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு அடையாளத்துக்கு பின்னாடி செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம அடையாளத்துக்கு வந்து பண்ணிட்டாங்க, பின்னாடி சில மாறுதல்களை பண்ணி இருக்கிறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு கேட்டா, இந்த அறுக்கை அழைத்து செல்லக்கூடிய நேரத்துல சைத்தான் என்ன செய்யறான், குறுக்கிட்டு என்ன செய்யறான், அவங்கள கெடுக்க பாக்குறான். கெடுக்க பார்த்த உடனே அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, 7 கற்களை எரியவன் மேல 7 கல்லை எடுத்தவர் என்ன செய்யறாரு, இப்ராஹிம் நபி எரிகிறாங்க. எரிஞ்சவன அந்த என்ன பெரிய காரியம் செய்ய போறாரு, ஈஸியா கெடுத்துடலாம். இந்த காரியம் இந்த சோதனைக்கு ஒருத்தர் தயாரா வரும்பொழுது ஈஸியா அவரை தடமாத்திடலாம். எப்படியாவது ஒரு தடை செஞ்சு தடை வந்தா பின்வாங்கிடலாமான்னு நினைப்பான். பெரிய காரியம் செய்ய போறோம், அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான காரியங்கள் செய்ய போறாரு. யாரும் செய்ய முடியாத புத்த பிள்ளை போய் அறுக்கிறதுங்கிற ஒரு தைரியத்தில் போகும்போது அது பல வகையில் சைத்தான் வருவான். அப்ப சைத்தான் குறிக்கிட்டதுனாலதான் அந்த 3 இடங்கள்லயும் அது மாதிரி செஞ்சாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லவன். அந்த 3 தடவை அவங்க எரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அந்த சைத்தானுடைய ஊசலாட்டமோ எதுவுமே இல்ல, ஒரு தைரியமா போய் அறுக்கிறதுக்கு போயிட்டார் என்று சொல்லி முஸ்னத் அஹ்மதுல 2658வது ஹதீஸ்ல இருக்குது. இதுக்கு ஆதாரம் இருக்குது. இதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, அதுக்காக நம்ம பண்றோம். இப்ப ஹஜ்ஜிக்கு போறவர்கள் நம்ம கல்லு எறிகிறோம் சொன்னா அதுல கூட இந்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறு தான் தொக்கி நிக்குது பாருங்க. சபா மருவாவுல ஓடினாலும் சரி, நீங்க அறுத்து பழகிட்டாலும் சரி, அங்க போய் சைத்தான எறிகிறார். அல்லாஹ் கலீலுக்கு தகுந்ததுதான்ல, அந்த கலீலுக்கு தகுந்த மாதிரி ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகளையும் அவங்களுடைய வாழ்க்கையோடவே சம்பந்தப்படுத்தி விட்டான்ல. அதோடு நிக்கல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அந்த மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மக்காமு இப்ராஹிமுடைய மக்காமும் இருக்கிறது. இப்ராஹிமுடைய மக்காம இப்ராஹிம் ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு வேற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மக்காம இப்ராஹிம் தான் என்னங்கிறது விளங்கிக்கணும். மக்காம இப்ராஹிம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அது இப்ராஹிம் நபி நின்று கட்டின இடம். அந்த இடத்துல நின்று தான் நின்றாங்க, கட்டினாங்க. அந்த மக்காம இப்ராஹிம் என்பதற்கும் காபாவுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. அந்த இடத்துல நின்றுகிட்டு எட்டிலாம் கட்டையலாது. அந்த இடத்துல நின்றுகிட்டு எட்டி கட்டையலாது. அப்படி கட்டலா இருந்தா கூட 4 பக்கம் சுத்துல வரணும். 4 பக்கம் கட்டுறாங்க, இப்படி நின்றுப்பாங்க, இப்படி நின்றுப்பாங்க, இப்படி நின்றுப்பாங்க, இப்படி நின்றுப்பாங்க. அது என்ன மக்காம இப்ராஹிம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு 2 விதமான விளக்கங்கள் தரப்படுகிறது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மக்காம் என்ற வார்த்தை தங்குற இடம்,
தங்குற இடம். ஒரு இடத்துல டேரா போட்டு தங்குறோம் இல்லையா, தங்குற இடத்துக்கும் மக்காம் என்று சொல்லப்படும். நின்ற இடம் என்ற அர்த்தத்துக்கு மக்காம் ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லுது. அந்த அர்த்தத்துக்கு அந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த தங்குற இடத்தையும் மக்காமின் கரீம் அப்படியே வரும். அவர்கள் எத்தனையோ அந்த பிறவனுடைய கூட்டத்தார சொல்லும் பொழுது அவர்கள் தோட்டம் துறவுகளையும் தங்கி இருந்த இடங்களையும் வீடுகளை விட்டு சென்றார்கள் வரும்பொழுது மக்காம்ங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணுவான். அவங்க மக்காம்களை விட்டுட்டு போயிட்டாங்க. மக்காம்னா என்ன? தங்குற இடம். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல மக்காம் வருது. அதுகள் எல்லாம் தங்குற இடத்தை குறித்து தான் வருகிறது. ஒரே ஒரு